ஒரு உயிரிழப்பின் வேதனையை புரிந்து கொள்ளாத தாவேக அரசு எந்த வேகத்தில் ஆட்சிக்கு வந்ததோ அதே வேகத்தில் அதல பாதாளத்திற்கு செல்லும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சீர்காழி மீனவர் ஒருவர் சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் இன்று அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் மீது விவாதிக்க அனுமதி மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு கொடுத்து 5 நாட்களாகிவிட்டது, இன்னும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். கடற்கொள்ளையர்கள் சுட்டதில் மேலும் 3 மீனவர்கள் படுகாயமடைந்து சவுதியில் சிகிச்சை பெறுகின்றனர். சவுதியில் இறந்த மீனவர் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரக்கூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. வெறும் ரீல்ஸ் வெளியிடும் அரசாகவே தாவேக அரசு செயல்படுகிறது. சவுதியில் இறந்த சீர்காழி மீனவர் உடலை இங்கு கொண்டுவர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற அவர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் மனநிலையை தாவேக அரசு துளியும் புரிந்து கொள்ளவில்லை என்றும், இவர்களா தமிழர்களின் நலனை காக்கப் போகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். எந்த வேகத்தில் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே வேகத்தில் அதல பாதாளத்திற்கு இவர்கள் செல்வார்கள் என்றும் சாடினார். இன்றைக்கு வெளிநாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் 4 மீனவர் மீன்பிடித்துட்டு இருக்கிறாங்க. அதில் சுடப்படுறார். அதில் ஒருவர் இறந்து விட்டார். அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது. அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் அதுக்குண்டான முயற்சி எடுத்து அந்த உடலை தாயகத்துக்கு கொண்டு வருவது கடமை. ஆனா அதையெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க இந்த அரசாங்கம். ஆட்சி வந்துட்டது, ஆட்சி அதிகாரிகளால என்ன செய்யலாம் நினைக்கிறாங்க. மக்கள் வெளியில பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேகமா வந்ததோ அந்த ஆட்சி, அந்த அளவுக்கு படுபாதாளத்தில் போயிடும் விரைவில். கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்த மீனவர் உடலை மீட்டு வரும் கடமையை தாவேக அரசு தட்டி கழிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். குறிப்பிட்ட மீனவர் உயிரிழப்பு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பேரவையில் பேசும்போது தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கைதட்டி சிரிக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதங்கம் தெரிவித்தார்.